ஜிடிபின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து 27% ஜிடிபி வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்டரில் தான் கவர்மெண்ட்டுக்கு வருது. ஸோ இன்டெரக்டாக வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்டர் தான் வந்து ரியலாக வந்து எக்கானமியோட பேக் போன்னு சொல்லுவாங்க. 45% வந்து மேனுஃபேக்சரிங் வந்து எம்எஸ்எம்இ செக்டரில் தான் வருது. பெரிய கண்ட்ரினால நம்ம வந்து ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மளுடைய வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க, நம்மளுடைய எத்னிக் பாப்புலேஷன் நிறைய கண்ட்ரியாக இருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து நம்மளுடைய அதர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மற்ற கண்ட்ரியே பண்ணுறாங்க, அவங்க வாங்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ ஒரு செப்பரேட் மினிஸ்ட்ரி கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ செப்பரேட் கேபினட் மினிஸ்டர், செப்பரேட் ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், ப்ளஸ் செக்ரட்டரியேட், ஒரு செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரிஸ், ப்ளஸ் ஒரு டெவலப்மெண்ட் கமிஷனர் ஃபார் எம்எஸ்எம்இ. இதெல்லாம் வந்து த மெயின் கோர் ஏஜென்சிஸ். இன்றைக்கி வந்து எத்தனை எம்எஸ்எம்இ நம்முடைய ஈகோசிஸ்டத்தில் ஆர் நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்குங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியணும். கம்பெனி வந்து A to Z ரெஜிஸ்ட்ரேஷனில் இருந்து அவங்க லாஸ்ட் மைல் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங், ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து. வெல்கம் டு YConnect ஸ்டோரிஸ். இன்னைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணும். நிறைய பேர் வந்து ஒரு ஆர்வமாக இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் ஆஸ்பிரன்ஸ். ஸோ இது சம்மந்தமாக நம்ம இன்னைக்கு எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு MSME அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த MSMEல அதில் உள்ள ஈகோ சிஸ்டம் அண்ட் MSME பேஸ் பண்ணி அதில் கொடுக்குற கவர்மெண்ட்டோடைய பாலிசிஸ் அண்ட் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் இதெல்லாம் என்னன்றது நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் MSMEயோட ஆட்டோனமஸ் பப்ளிக் செக்டரில் வித் மோர் தென் 12 years of experience, ஃபார்மர் சேர்மன் அண்ட் டைரக்டர் ஆஃப் நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் டெல்லி, மிஸ்டர் உதயகுமார். வணக்கம் சார், வெல்கம் டு YConnect ஸ்டோரிஸ். சார், இப்போது பார்த்தீங்கன்னா இப்போது இன்னைக்குள்ள காலகட்டத்தில் MSME மூலிமா நிறைய ஆர்வலர்கள் அவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா MSMEன்னு வரும்போது அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சார். அந்த MSMEல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் சார். இன்னைக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா வந்து உலகத்திலே வந்து பாப்புலேஷனில் வந்து இன்றைக்கி வந்து நம்பர் 1 ஆல்மோஸ்ட் ஸ்டேட்டுக்கு ரீச் பண்ணிட்டோம். ஸோ சைனா தான் வந்து நம்பர் 1 இருக்குது. இப்போ வந்து நம்ம சைனாவை வந்து பீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த யூத் பாப்புலேஷன் ஆஸ் பர் த டெமோக்ராஃபி, யூத் பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் தான் வந்து அதிகமாக இருக்குது மற்ற எல்லா கண்ட்ரியும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, லைக் இந்தியாவில் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து வரக்கூடிய யூத் வந்து அதாவது யங் ஜென்ரேஷன் எல்லாருமே எஜுகேட்டட், ப்ரொஃபஷனலி எஜுகேட்டட், காலேஜ் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருக்கும் வந்து முன்னாடிலாம் அப்படின்னா கவர்மெண்ட்டில் எல்லாரும் ஒரு ஆர்ட்ஸ் டிகிரியோ ஒரு இன்ஜினியரிங் டிகிரியோ படிச்சுட்டா பெரும்பாலும் எல்லாருக்கும் வந்து கவர்மெண்ட்டில் வந்து வேலை கிடைச்சிடும், ஆர் ப்ரைவேட் செக்டரில் வேலை கிடைக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் அது மாதிரி வந்து சான்ஸ் இல்லை. ஏன்னா இந்த நம்பர் ஆஃப் பீப்புள் பாஸ் அவுட் பண்ணி வெளியில் வரவங்களுக்கும் இந்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டெக்னாலஜி சேஞ்சஸ்னால, ஆட்டோமேஷன்னால. ஸோ அதனால் எல்லாருக்கும் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குங்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, எந்த கண்ட்ரியும் ஒரு மாதிரி இந்தியா மாதிரி ஒரு வளரக்கூடிய கண்ட்ரி வந்து ப்ராஸ்பரஸாக எக்கானமி நல்லா க்ரோ பண்ணணும்னா அந்த யங் ஜென்ரேஷன் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்வம் இருந்தால் தான் வந்து அந்த கண்ட்ரி வந்து நல்லா ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்தியாவில் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் ஆர் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வந்து அதிகமாக ஸ்டார்ட் பண்ணால் தான் எல்லா இந்த டிகிரி முடிக்கிறவங்களுக்கோ இந்த படிச்சுட்டு வரவங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லை, அவங்களே வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து வேலை தேடாமல் வேலை கொடுக்குறவங்களா வந்து மாறினா தான் வந்து இந்தியா வந்து ஒரு நல்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போக முடியும். அதனால தான் வந்து இந்த MSME லைக் ஆர் இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அரசாங்கமும் கொடுக்குறாங்க, மற்றபடி மற்ற கார்பரேட் நிறுவனங்கள் வந்து இதுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ MSMEல என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் எந்தெந்த ஏஜென்சிஸ் வந்து MSMEயோட அசோசியேட் ஆகிருக்கு சார், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியும்? MSMEல வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, யார் அதில் அசோசியேட் ஆகிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி வந்து MSMEனா என்ன, அதோடைய டெஃபினேஷன் என்ன,
அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஓகே. இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டேட்டில் வந்து அது இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எம்எஸ்எம்இஸ் இந்தியாவில் கூடிய ஒரு எஸ்டிமேட்டட் எம்எஸ்எம்இஸ் வந்து ஒரு 8 crore-லேருந்து 9 crore வரைக்கும் அஃபிஷியல் டேட்டா வந்து இருக்குது. இது எதனால வந்து எம்எஸ்எம்இன்னு ஒரு தனியாக ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரியோ அவர் எந்த ஒரு சர்வீசஸையோ வந்து டெஃபினேட் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு செப்பரேட் க்ரைட்டீரியா இருக்கணும். அந்த க்ரைட்டீரியா வச்சு தான் வந்து நம்ம வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஸ்மாலில் இருக்கா, மீடியமில் இருக்கா, மைக்ரோவில் இருக்காங்கிறது நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும். அதனால தான் என்னாச்சுன்னா கவர்மெண்ட் வந்து மைக்ரோக்கு என்ன டெஃபினேஷன், ஸ்மால்க்கு என்ன டெஃபினேஷன், மீடியம்னா என்ன டெஃபினேஷன் அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2021 வந்து கோவிட் டைமில் இந்த ஃபர்ஸ்ட் வேவ்க்கு அப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து இதை அமெண்ட் பண்ணாங்க. அமெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மைக்ரோ, அதாவது அது வந்து எப்படின்னா மினி கம்பெனியை சொல்லுவாங்க. லைக் ஆல்மோஸ்ட் ஒருத்தர் தான் அவர் தான் அந்த பிஸ்னஸ் மைக்ரோ, ஸ்மால், மீடியம், இந்த 3 கேட்டகரியில் தான் வந்து இந்த எம்எஸ்எம்இங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மைக்ரோன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து எப்படின்னா கவர்மெண்ட் எப்படி அதை டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்பெனின்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு பிளான்ட் ஆர் மிஷினரி தேவை. அதுதான் வந்து அசட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆர் இப்போ ஒரு சர்வீசஸ் சொன்னால் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, இது மாதிரி ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, ஒரு கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருக்கீங்க, ஒரு கேமரா வச்சுருக்கீங்க, இதெல்லாம் வந்து அவங்களுடைய அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 1 கோடி வரைக்கும் அவங்க வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து மைக்ரோன்னு சொல்கிறாங்க. அந்த 1 கோடிக்கு மேலே போச்சுன்னா அவங்க அடுத்த லெவல் போயிடுவாங்க. இதுலேயும் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை, இந்த டேர்ன் ஓவரையும் வந்து ஒரு கிரைட்டீரியாவை எடுத்துக்கிறாங்க. ஸோ 1 crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அசட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னால் டேர்ன் ஓவரில் வந்து 5 crore 5 கோடி வரைக்கும் அவங்க வந்து டேர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணுறது இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து மைக்ரோ தான் வருவாங்க. அதாவது எப்படின்னா 1 crore அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் கீழே இருக்கணும், 5 crore டேர்ன் ஓவரில் வந்து கீழே இருக்கணும், விச்செவர் இஸ் ஹையர், அதை வந்து மைக்ரோன்னு சொல்கிறாங்க. அடுத்த கேட்டகரி வந்து ஸ்மால் சொல்கிறாங்க. ஸ்மாலில் வந்து எப்படின்னா அதே தான் பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது வந்து 10 crore வரைக்கும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்மால். அதே இது வந்து டேர்ன் ஓவரில் பேசிஸில் போனீங்கன்னா 50 கோடி 50 crore வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஸ்மாலில் வருவாங்க. இதே இது மீடியம்ங்கிறது எப்படின்னா கொஞ்சம் ஆர்கனைஸ் கம்பெனிஸ், அவங்களுக்கு வந்து நல்ல ரிசோர்ஸஸ் இருக்கும், அவங்களுக்கு வந்து அதிகமாக கவர்மெண்ட் சப்போர்ட் தேவைப்படாது, அது ஒரு ஃபுல் ஃபெல்ஜ் ஃபேக்ட்ரியாக இருக்கும். இது எப்படின்னா இதில் வந்து கவர்மெண்ட்டை டிஃபைன் பண்ணிட்டு அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்வெஸ்ட்மெண்ட் சீலிங் வந்து 50 crore வச்சுருக்காங்க. அதே இது வந்து டேர்ன் ஓவர்னு சொன்னீங்கன்னா 250 crore. ஸோ இந்த 3 தான் வந்து எம்எஸ்எம்இங்கிறத டிஃபைன் பண்ணது இந்தியாவில் வந்து. ஓகே, ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி 8 கோடிக்கு அதிகமான எம்எஸ்எம்இஸ் இந்தியாவில் இருக்குது. அந்த 8 கோடி வந்து ஆர்கனைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே நம்பர் ஆஃப் ஈக்குவல் நம்பர் வந்து அன்ஆர்கனைஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் போகிறீங்க, ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு கார்ட் வச்சுருக்காரு, அவர் ஒரு பான் ஷாப் வச்சுருக்காரு, எல்லாமே எம்எஸ்எம்இ தான். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் சிஸ்டத்தில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவர் கவர்மெண்ட் சர்வேல வந்து கேப்சர் பண்ணவங்கலாம் வந்து இந்த ஒரு 8 crore இருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த டேட்டாவில் கேப்சரே ஆகாமல் கவர்மெண்ட்டுடைய ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணாமல் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு அனதர் ஒரு 8 crore இருக்கும். ஸோ இது என்னன்னா இதோட நல்ல என்னன்னா சைன் என்னென்னா இத்தனை பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக அவங்க வெயிட் பண்ணல, இவங்க வந்து அவங்களே பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களே வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து அரசாங்கத்துக்கு வந்து இவங்க மேலே வந்து அதிகமாக வந்து ஒரு கவலை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து இந்த எம்எஸ்எம்இ ஈக்கோ சிஸ்டம் சொல்கிறோம். இன்றைக்கி வந்து இந்த எம்எஸ்எம்இ இந்த 8 crore சொல்கிறது வந்து இன்றைக்கி வந்து 110 million பீப்புளுக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க. அதாவது இவங்க மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, இவங்களே வந்து ஒரு ஃபேக்ட்ரி என்னென்னா கவர்மெண்ட்டில் ஒரு ரூல், ஏதாவது ஒரு தம்பு ரூல் எப்படின்னா ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவர் வந்து ஆவரேஜாக சில இண்டஸ்ட்ரியில் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும், 8 பேருக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க. இதுதான் வந்து கவர்மெண்ட்டோட கன்வென்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் அது கம்மியாக இருக்கலாம், ஏன்னா இந்த ஆட்டோமேஷனாக வந்ததுனால. ஸோ அது மாதிரி வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்டர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 6000 to 8000 வரைக்கும் ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ப்ராடக்ட் ஓரியன்டட் பிஸ்னஸ்.
ஆமாம், ப்ராடக்ட்ஸ் இப்போ வந்து எனக்கு சில பேர் வந்து இந்த டைரி பண்ணுவாங்க, சில பேர் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணுறாங்க, சில பேர் கம்ப்யூட்டர் காம்பனன்ட் பண்ணுவாங்க, சில பேர் கேமரா பண்ணுவாங்க, கேமரா காம்பனன்ட். ஆட்டோமொபைலில் வந்து கார் பண்ணும்போது அதில் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 6,000 பார்ட்ஸ் இருக்குது. அந்த 6,000 பார்ட்ஸ் வந்து தனித்தனி கம்பெனிஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி அக்ரிகேட் பண்ணி அசம்பிள் தான் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் தான். அதுலேயும் வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஜிடிபின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து இன்றைக்கி வந்து 27% ஆஃப் ஜிடிபி வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்டரில் தான் கவர்மெண்ட்டுக்கு வருது. ஸோ இன்டெரக்டாக வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்டர் தான் வந்து ரியலாக வந்து எக்கானமியோட பேக் போன்னு சொல்லுவாங்க. ஸோ 45% ஆஃப் மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் நம்ம மேக் இன் இந்தியா சொல்கிறோம், மேனுஃபேக்சரிங் இந்தியான்னு சொல்கிறோம். இந்த மேனுஃபேக்சரிங் எதுக்காக சொல்கிறோம்னா மேனுஃபேக்சரிங்கில் தான் வந்து நமக்கு வந்து வேல்யூ அடிஷன் ஆகும். ஒரு ப்ராடக்ட் வந்து ரா மெட்டீரியல்லேருந்து அதை வந்து மல்டிபிள் லெவலில் வந்து கன்வெர்ட் பண்ணி அதை வந்து பண்ணுறது எல்லாமே எம்எஸ்எம்இ தான். இந்த மாதிரி அதை வந்து நீங்கள் குவான்டிஃபை பண்ணிங்கன்னா 45% ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து எம்எஸ்எம்இ செக்டரில் தான் வருது. ஸோ ப்ளஸ் இந்தியா வந்து நம்மளுடைய ஓன் மார்க்கெட்டை வச்சு மட்டும் நம்ம சர்வை பண்ண முடியாது. கம்பெனி ஸ்மால் கம்பெனிஸும் சரி, லார்ஜ் ஸ்கேல் கம்பெனியும் சரி, நம்ம வந்து பெரிய கண்ட்ரினால நம்ம வந்து ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மளுடைய வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க, நம்மளுடைய எத்னிக் பாப்புலேஷன் நிறைய கண்ட்ரியில் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து நம்மளுடைய அதர் இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட் வரைக்கும் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மற்ற கண்ட்ரியே பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வாங்குறாங்க. ஸோ அதனால் வந்து இந்தியாவில் வந்து 40% ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் போகிறது வந்து எல்லாமே எம்எஸ்எம்இ செக்டரில் தான் போகுது. ஸோ இதுதான் வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்டரில் வந்து இதில் வந்து நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்டீங்க, என்னென்ன ஏஜென்சிஸ் வந்து இந்த எம்எஸ்எம்இல அசோசியேட் ஆகிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ரியலாகவே சொல்கிறதா இருந்தால் எம்எஸ்எம்இ செக்டர் கூட ஆல்மோஸ்ட் எல்லா ஏஜென்சியுமே டைரெக்டாகவோ இன்டைரக்டாக வந்து அசோசியேட் ஆகிட்டு இருப்பாங்க. ஓகே, இதுக்காக என்னென்னா இதில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்பர் இருக்குது, இவ்வளோ தூரத்துக்கு இண்டஸ்ட்ரீஸ் இவ்வளோ எக்கானமியில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இனே ஒரு செப்பரேட் மினிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது செப்பரேட் கேபினட் மினிஸ்டர், செப்பரேட் ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், ப்ளஸ் செக்ரட்டரியேட், இது ஒரு செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரிஸ், ப்ளஸ் ஒரு டெவலப்மெண்ட் கமிஷனர் ஃபார் எம்எஸ்எம்இ. இதெல்லாம் வந்து த மெயின் கோர் ஏஜென்சிஸ். நீங்கள் வந்து இப்போ ஏஜென்சி கேட்டு அதுவும் சொல்கிறேன். ஸோ இதோட வந்து இந்த ஏஜென்சிக்கு கீழே வந்து இதை வந்து எம்எஸ்எம்இஸ்க்கு வேரியஸ் இதில் டெவலப் பண்ணுறதுக்காக கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ஸ்டேட்டில் வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் தான், எல்லாமே டிஜிட்டலைஸ்டு செட்டப் தான். அந்த டிஜிட்டலாக மானிட்டர் பண்ணுறதுக்கு ப்ளஸ் இந்த எம்எஸ்எம்இ இத்தனை எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து அவங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்ன ரா மெட்டீரியல் வேணும், அவங்க எப்படி மார்க்கெட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்னென்ன ஃபைனான்ஷியல் சேலஞ்சஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணி அந்த பாலிசிஸை வந்து கொண்டு வர்றது தான் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இயோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ இதே மாதிரி இந்த எம்எஸ்எம்இங்கிறது வந்து எப்படின்னா லைக் நீங்கள் ஒரு கான்ஸ்டியூஷனல் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லிஸ்ட்லையும் இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க கான்ஸ்டியூஷனில். சென்ட்ரல் லிஸ்ட்லையும் இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்லையும் இருக்குது. இதனால் என்னாச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், ஃபெடரல் கவர்மெண்ட்ஸ் அவங்களும் வந்து இந்த எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு பாலிசி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அதில் ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ டெல்லி சென்ட்ரல் லெவலில் ஒன்று இருக்குது, அதுபோக வந்து ஸ்டேட் லெவலில் வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ இருக்கும், மேக்ஸிமம் கவர்மெண்ட்ஸில் இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த நம்பர்ஸ் அதிகங்கிறதுனால இந்த ஏஜென்சிஸ் உங்களுக்கு வந்து எம்எஸ்எம்இஸ்க்கு தேவைப்படக்கூடிய பொருட்களையோ பாலிசிஸோ வந்து இத்தனை ஏஜென்சிஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 45% ஆஃப் த எக்கானமி வந்து எம்எஸ்எம்இல தான் வருது. ஸோ இதனால தான் வந்து இத்தனை ஏஜென்சிஸ் இருக்குது. இது போக வந்து நிறைய கமர்ஷியல் ஏஜென்சிஸ் இருக்குது. சார் இப்போ எம்எஸ்எம்இயோட ஈகோ சிஸ்டம்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க சார். ஸோ அந்த ஈகோ சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா சார்? நீங்கள் எம்எஸ்எம்இ ஈகோ சிஸ்டம்னு நம்ம வந்து பேசும்போது ஒன்று வந்து நமக்கு வந்து பேசிக்காக வந்து ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது நமக்கு வந்து இன்றைக்கி வந்து எத்தனை எம்எஸ்எம்இ நம்மளுடைய ஈகோ சிஸ்டத்தில் நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்குங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியணும். இது என்னாச்சுன்னா ஒரு 10 இயர்ஸ் 2012-13க்கு முன்னாடி வந்து எம்எஸ்எம்இங்கிறது வந்து எல்லாமே மேனுவல் சிஸ்டத்தில் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அதை ஃபாலோ எதுவுமே இருக்காது. ஸோ இதனால என்னாச்சுன்னா அந்த பழைய கவர்மெண்டைய டேட்டா வந்து ரொம்ப ரிலேபிளாக இல்லை. ஏன்னா ரிலேபிளாக இல்லைன்னா என்னென்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய மற்ற எக்ஸசைஸ் லைக் ஃபைனான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ, பேங்க்ஸில் எவ்வளோ நம்மளுக்கு கிரெடிட் கொடுக்கணும், மார்க்கெட்டிங் எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும், கவர்மெண்ட்டுடைய சப்சிடிஸ் எவ்வளோ கொடுக்கணுங்கிறதுலாம் அதை பேஸ் பண்ணி தான் வந்து கவர்மெண்ட்டு டிசைட் பண்ண முடியும்.
அந்த மாதிரி ஒரு ஆத்தென்டிக் டேட்டா பேஸ் இல்லாதனால என்னாச்சுன்னா இதில் நிறைய மிஸ்மேட்சஸ் இருந்தது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே வந்து டிஜிட்டலில் கொண்டு வரும். ஏன்னா இந்தியா வந்து டிஜிட்டலாக போயிட்டு இருக்கும்போது எல்லா எம்எஸ்எம்ஏ வந்து ஆன்லைனில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு உத்யோக் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது உத்யோக் ஆதார்ங்கிறது என்னென்னா, எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் பாப்புலேஷனுக்கு வந்து ஆதார் கார்டு இருக்குது. ஆதார் இருக்கிறதுனால என்னாச்சுன்னா அதை வந்து கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்ஏ அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ஆதாரை லிங்க் பண்ணி அவங்க உத்யோக் ஆதார் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தாங்க. அது கொடுத்ததுனால என்னாச்சுன்னா இப்போ வந்து அந்த உத்யோக் ஆதார் நம்பர் இருக்கிறவங்க எல்லாமே வந்து இப்போ வந்து ஒரு ஆத்தென்டிக், அதாவது அவங்க வந்து கவர்மெண்ட்டே ரெக்கார்டில் இருக்கிறாங்கிறது ஒரு மீனிங். ஸோ இதை வந்து இப்போ அந்த உத்யோக் ஆதாரையும் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இப்போ இருக்கிறது உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற எல்லாமே ஆன்லைன். முன்னாடி எப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக பண்ணிட்டு இருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது மாதிரி கிடையாது. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரே ஒரு காமன் போர்ட்டல், உதயம் போர்ட்டல். அந்த உதயம் போர்ட்டலில் போனீங்கன்னா இப்போ யார் வந்து இப்போ பிஸ்னஸ், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் ஜஸ்ட் இங்கே உட்காந்துட்டு நீங்கள் மொபைல்லேயே அந்த டேட்டாலாம் என்டர் பண்ணிவிட்டு 5 minutesல வந்து உங்களுக்கு உத்யோக் ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். ஸோ இதனால் என்னாச்சுன்னா லைக் இந்த டிஜிட்டல் அட்வான்டேஜ்னால யாரும் வந்து யாரையும் வந்து டிபெண்ட் பண்ண தேவையில்லை. அவர் யாரும் வந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆர் ஏதாவது ஒரு ஆடிட்டரோ ஆர் சார்ட்டர் அக்கௌண்ட்டை போயிட்டு அவங்க ஹெல்ப் கேட்டு ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இதெல்லாம் எப்படின்னா நீங்கள் ஈகோ சிஸ்டம் பேசும்போது இதுதான் வந்து ரியல் ஈகோ சிஸ்டம். அதாவது வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது அதை வந்து எப்படி வந்து ஈஸியாக பண்ண முடியும், என்ட்ரி பெரியஸ் இல்லாமல் லைக் ஒரு நம்மளே உங்கள் வீட்லேயே உட்காந்துட்டு ஒரு மொபைல்லையோ ஆர் கம்ப்யூட்டர்லேயோ வந்து ரிஜிஸ்டர் பண்ணாலே வந்து அது பெரிய பாசிட்டிவ் ஈகோ சிஸ்டம். ஸோ அந்த ஈகோ சிஸ்டம் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து லைக் இப்போ நீங்கள் யாருனாலும் சரி, இப்போ நீங்களே வந்து இப்போ இன்றைக்கி இப்போவே பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயே உட்காந்துட்டு ஒரு 5 minutesல வந்து உங்களுக்கு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். இது வந்து இந்த பாசிட்டிவ் ஈகோ சிஸ்டம். இதுலேயும் எப்படின்னா இது வந்து சிட்டியில் மட்டும் கிடையாது, இது வந்து ரூரல்லையும் சரி அர்பன்லேயும் சரி இதே ஈகோ சிஸ்டம் தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அர்பன் இந்தியாவில் வந்து ஒரு 49% ஆஃப் த எம்எஸ்எம்இஸ் அர்பன் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இருக்காங்க. இந்த டிஜிட்டல் அட்வான்டேஜ் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம், பாசிட்டிவ் ஈகோ சிஸ்டம் இருக்கிறதுனால ரூரல் செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மேக்ஸிமம் எம்ப்ளாய்மெண்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறது தான் இருக்கும். 51% ஆஃப் த பீப்புள் வந்து ரூரல் பிளேஸில் வந்து இந்த மாதிரி ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸில் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் நம்ம அதுதான் விரும்புகிறோம். அதுவங்களுக்கு வந்து எப்படின்னா இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டோ ஒரு ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் போயிட்டோ அவங்களுக்கு வந்து லைனில் நின்று ரிஜிஸ்டர் பண்ணுற இதெல்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் இது பண்ணதுனால என்னாச்சுன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஸ்டார்ட் அப் பேசுகிறாங்க, டிஜிட்டல் என்டர்பிரைசஸ் பற்றி பேசுகிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த கவர்மெண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய டிஜிட்டல் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் தான். அதனால என்னாச்சுன்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு விட ஒரு டிஜிட்டல் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா அது 5 minutesல பண்ணிடலாம். நீங்கள் ஜாப்க்கு ஆன்லைன் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 1/2 hour to 1 hour ஆகும். ஸோ இதனால் என்னாச்சுன்னா இந்த சர்வீஸ் ரிலேட்டட் எம்எஸ்எம்இஸ் இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு சைடு, இன்னொன்று வந்து சர்வீஸ் ரிலேட்டட். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம், இந்த ஒரு ஆடியோ விஷுவல் ப்ரோக்ராம் பண்ணுறோம், இதுவே ஒரு சர்வீசஸ் தான். ஸோ இன்னைக்கு வந்து அதனால் என்னாச்சுன்னா இந்தியாவில் வந்து இந்த ஈகோசிஸ்டம் கிரியேட் பண்ணனால 32% ஆஃப் த பீப்புள் எம்எஸ்எம்இ இருக்கவங்க வந்து மேனுஃபேக்சரிங்கில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அனதர் வந்து ஒரு 68% பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த மாதிரி சர்வீசஸ் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இந்தியா வந்து இந்தியா இஸ் அ பூமிங் எக்கானமி இன் சர்வீஸ் செக்டர். சர்வீஸ் செக்டர் போது இந்த சாஃப்ட்வேர், பிபிஎஸ் சர்வீசஸ் லைக் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே வந்து சர்வீஸ் செக்டரில் வந்துடும். ஸோ அது வந்து எப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அது மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இதுதான் இது வந்து ஈகோ சிஸ்டம் பேசும்போது நம்ம வந்து ஒன் மோர் திங் வந்து எந்தெந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் என்னென்ன கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது, என்னென்ன ஏஜென்சிஸ் இருக்குது, இதை வந்து நம்ம முக்கியமான ஏஜென்சிஸை தெரிஞ்சுக்கிறது அவசியம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இலேயே ஒரு டெவலப்மெண்ட் கமிஷனர் ஆஃப் எம்எஸ்எம்இஸ் ஒரு செப்பரேட் செல்லே இருக்குது. அது வந்து ஒரு அடிஷனல் செக்ரட்டரி லெவலில் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்கிறாரு. அவங்களுக்கு கீழே வந்து டூல் ரூம்ஸ், டெக்னாலஜி சென்டர்னு நீங்கள் சொல்கிறோம். டெக்னாலஜி சென்டர்னு எதுக்குன்னு சொன்னால் இப்போ எம்எஸ்எம்இ வந்து அவங்க வந்து எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்க வந்து அவங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இவங்க வந்து ஒரு ப்ராடக்டை பண்ணணும், ஒரு ப்ராடக்டுடைய மாடல் பண்ணி அதை வந்து டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஓன் ரிசோர்ஸஸ் இருக்காது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இதனால் என்னாச்சுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இயை வந்து
முக்கியமான பிளேசஸில் ஒரு இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பிளேசஸில் வந்து ஹை டெக்னாலஜி மெஷின்ஸ், ஹை டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் அதை இன்ஸ்டால் பண்ணி அவங்களுடைய ஊர் காசு இன்வெஸ்ட் பண்ணி அங்கே வந்து அங்கே என்னென்ன எம்எஸ்எம்இஸ் அவங்க என்னென்ன செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அதில் ஒரு சார்ஜபிள் பேசிஸ், நாமினல் பேசிஸில் வந்து அவங்க வந்து அதை பேமெண்ட் பண்ணி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டோ, மோல்ட்ஸ் டெவலப்மெண்ட்டோ ஆர் எனி ப்ராடக்ட் இது மாடிஃபிகேஷனோ எல்லாமே நம்ம பண்ணலாம். இது வந்து டெக்னாலஜி சென்டர் சொல்லுவாங்க. அது மாதிரி எம்எஸ்எம்இ டிஹெச் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ங்கிறது எப்படின்னா, இந்த எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து ஒன்று டெக்னாலஜி கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கு வந்து எப்படின்னா ட்ரைனிங் ஸ்கில்லிங் கொடுக்குறது இந்த எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லேயும் வந்து மினிமம் ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கும். அதுபோக வந்து சில லார்ஜ் ஸ்டேட்டில் வந்து 2-3 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கும். அதாவது எப்படின்னா நீங்கள் டெக்னாலஜி அட்ரஸ் பண்ணிட்டீங்க, அவங்களுடைய ட்ரைனிங் ஸ்கில்லிங் இதையும் அட்ரஸ் பண்ணிட்டீங்க. இது போக வந்து அவங்களுக்கு வந்து வேறு என்ன வேணும்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனான்சஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, ஃபைனான்சஸ்க்கு வந்து எல்லாருக்குமே ஃபைனான்சஸ் தேவைப்படும். ஸ்மால், மைக்ரோ, மீடியம், லார்ஜ் கார்பரேட்ஸ் எல்லாருக்குமே தேவைப்படும். இது வந்து எம்எஸ்எம்இஸ் வந்து அவங்களுக்கு வந்து இந்த பவர்ஸ், அதாவது அவங்களுடைய பாரோயிங் பவர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, SIDBI ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது கிரியேட் பண்ணதுனால என்னாச்சுன்னா எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கன்சர்ன் இருக்கோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணி இந்த SIDBI வந்து அவங்களுக்கு வந்து வேரியஸ் ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது பெரும்பாலும் வந்து கொலேட்ரலே இல்லாமல், ஏன்னா கொலேட்ரல்ங்கிறது தான் வந்து இந்தியாவில் வந்து அது ஜென்ரலாகவே எம்எஸ்எம்இ பெரிய இம்பார்ட்டன்ட். அவங்க கொலேட்ரல் இல்லாமல் லோன் எப்படி கிடைக்குங்கிறது வந்து மேக்ஸிமம் SIDBIலேருந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து பேங்கிங் செக்டர் இந்தியா வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேங்கிங் செக்டர். எல்லா பேங்க்லேயும் வந்து ஒரு ஸ்கீமை, ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட்டுடைய டைரக்டிவே இருக்குது, ப்ரியாரிட்டி லெண்டிங். அதாவது எப்படின்னா கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்டில் பேங்க்ஸில் வந்து ஒரு 30% வந்து அவங்க வந்து ப்ரியாரிட்டி செக்டர் கொடுக்கணும். அந்த ப்ரியாரிட்டி செக்டரில் எம்எஸ்எம்இங்கிறது ப்ரியாரிட்டி செக்டர். அது ஒன் ஆஃப் த ப்ரியாரிட்டி செக்டர், ஹவுசிங், எஜுகேஷன், எம்எஸ்எம்இ. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த லோனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா கவர்மெண்ட்ஸ் பேங்க்ஸ்க்கு ஒரு டைரக்டிவ் இருக்கும். அதுலேயும் வந்து ஒரு இன்னொரு டைரக்டிவ் அப்படின்னா கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் ஃபார் எம்எஸ்எம்இஸ் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இல கிரியேட் பண்ணி அவங்களுக்கு எப்படின்னா இப்போ ஒரு 5 crore வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஃபைனான்சஸ் வேணும், நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஓன் ரிசோர்ஸ் வந்து பண்ண முடியலன்னா அந்த கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் மூலமாக வந்து அந்த பேங்க்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு கொலேட்டரே இல்லாமல் வந்து எம்எஸ்எம்இஸ் வந்து அந்த லோனை வந்து வாங்கிக்கலாம், எலிஜிபிள் கம்பெனிஸ் அவங்க ப்ராப்பராக ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஈகோசிஸ்டமில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுபோக பேங்க்ஸ் வந்து நார்மல் அவங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் ப்ளஸ் என்ன மற்ற இது கோலெண்டிங், மற்றபடி அவங்களுக்கு சேனல் ஃபைனான்சிங், இது மாதிரி நிறைய எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு வந்து வித்தவுட் கொலேட்டரல், வித்தவுட் பார்டன் வந்து எப்படி கொடுக்கலாங்கிறது நிறைய வந்து சிசி லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஓடி லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பேங்க்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து இப்போ நிறைய ப்ரைவேட் செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எப்படின்னா வந்து அவங்க லோன் கிடையாது, அவங்க வந்து அந்த ஈக்விட்டியில் வந்து ஒரு ஸ்டேக்ஸ் எடுத்து அந்த அந்த கம்பெனிஸ் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணுறாங்க. அது மாதிரி நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் இருக்குது. நான் வந்து அதில் முன்னாடி அதை நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களும் வந்து எப்படின்னா அவங்களும் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்காக ஒரு செப்பரேட்டாக ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்கீம் வச்சுருக்காங்க. அது போக வந்து மற்ற கமர்ஷியல் சர்வீசஸும் என்எஸ்எஸ்சி கொடுக்குறாங்க. அது மாதிரி காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் ஒன்று இருக்குது. அதுவும் வந்து லைக் இது மாதிரி காதியை பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்களும் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து காயர் போர்டுங்கிறது வந்து செல்வம் கீழே வந்து கோகனட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் எம்எஸ்எம்இஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு வேரிய ஸ்கீம்ஸு, அவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இண்டிவிஜுவலாக அந்த எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸு ப்ளஸ் அவங்களுக்கு சப்போர்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஈகோசிஸ்டம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஃபைனான்ஷியல் சிஸ்டம் பேசணும். இப்போ வந்து இந்த மார்க்கெட்டிங் வந்து எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து எப்போவுமே ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட்டிங்கை சப்போர்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க 2012-13. கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து அவங்க ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் 25% வந்து இந்த மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுடைய ஒரு ஆக்ட். ஸோ இது வந்து இதனால இந்த ஆக்ட் வந்து இதனால என்னாச்சுன்னா எல்லா கம்பெனிஸும் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து
இது எப்படியாவது ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய இன்சென்டிவ்ஸு அவங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம்லாம் க்ரியேட் பண்ணி இன்றைக்கி வந்து 25% வந்து அதுலேயும் வந்து எப்படின்னா கவர்மெண்ட் வந்து அதில் சப்காம்பரண்டும் இது வந்து எப்படின்னா எம்எஸ்எம்ங்கிறது வந்து ஒரு ஜென்ரல் வேர்டு. அதுலேயும் வந்து நீங்கள் வந்து மைனாரிட்டிஸ் உமனை ஹெல்ப் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணால் கவர்மெண்ட் வந்து இந்த 25% வந்து 3% ஆஃப் த ப்ராடக்ட் வந்து உமன், அதாவது மகளிர் ஓன் பண்ணக்கூடிய மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் வந்து இப்போ கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுபோக வந்து SC/ST இவங்களுக்கும் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து இன்சென்டிவ் பண்ணுறாங்க. 4% இவங்க பண்ணுறதுல 4% ப்ராடக்ட் வந்து கவர்மெண்ட் வந்து SC/ST MSME தான் வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆக்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்னாச்சுன்னா கவர்மெண்ட்டில் வந்து இந்த MSME வந்து பேக் பண்ண நான் சொன்னேன். இது எல்லா கேட்டகரியிலேருந்து வாங்குறதுனால கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு MSME செக்டரை வந்து ஒரு சோசியல் இம்பேக்ட் ப்ரோக்ராமை வந்து கொண்டு வந்து இது வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய நான் சொல்லிட்டேன். இது போக என்னன்னா கவர்மெண்ட்டோடைய மேஜர் இனிஷியேட்டிவ் அப்படின்னா ஜம் கவர்மெண்ட் மார்க்கெட்டிங் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இதிலேருந்து எப்படின்னா MSMEலேருந்து மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணி கவர்மெண்ட்டுடைய ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே வந்து இப்போலாம் ஆன்லைனில் ஆகிடுச்சு. முன்னாடிலாம் வந்து டெண்டரில் யூஸ் பண்ணுவாங்க, இப்போ பஜாரில் போய் வாங்குவாங்க. இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன். ஜெம்மில் வந்து மூலமாக இந்த மாதிரி MSME ரிஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட்டுடைய ப்ரொக்யூர்மெண்ட் ஃபுல்லாக வந்து அவங்கள்ட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அதுபோக வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ண அவங்களுக்கு MSME கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்குன்னா எங்கள் NSIC மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது NSICயே வந்து டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க கிடைக்கிற ஆர்டர்ஸ் வந்து MSME கொடுத்துட்றாங்க, மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு. ஸோ அதாவது நான் ஈகோ சிஸ்டம் சொல்லும்போது நம்ம டெக்னாலஜி பேசணும், ஃபைனான்சஸ் பேசணும், இந்த மார்க்கெட்டிங் பற்றி பேசணும், ப்ளஸ் என்னென்னா IT சப்போர்ட். IT இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நான் 4 கன்சர்ன் சொல்லுவாங்க, மேன் பவர் வந்து ஒன் ஆஃப் த கன்சர்ன் சொல்லுவாங்க. அந்த மேன் பவர் அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்னாச்சுன்னா எல்லா MSME இன்ஸ்டியூஷன்லையும் நான் சொன்ன மாதிரி MSME டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸும் சரி, ப்ளஸ் இப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டே ஒரு செப்பரேட் மினிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே மேண்டேட் எப்படின்னா இந்த MSMEஸ்க்கு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்னாலும் சரி, சர்வீஸ்னாலும் சரி, அவங்க இருக்கக்கூடிய மேன் பவர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு எப்படி வந்து மேன் பவரை தயார் பண்ணலாங்கிறதுக்காக நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, செக்டர் ஸ்கில் கவுன்சில்ஸ் இருக்குது. இந்த இவங்களெல்லாம் ட்ரைன் பண்ணி இவங்க வந்து மேன் பவருடைய சேலஞ்சஸ் வந்து இவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. அதுபோக வந்து இப்போ இன்றைக்கி டுடே மெயின் இஷ்யூ என்னென்னா லைக் IT, டிஜிட்டல் ப்ளஸ் குளோபலைசேஷன். ஸோ இதில் வந்து எப்படின்னா MSMEஸ்க்கு வந்து மற்ற கார்பரேட்ஸ் மாதிரி லார்ஜ் ஸ்கேல் கம்பெனிஸ் மாதிரி அதிகமாக வந்து லைக் டிஜிட்டலில் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் இன்சென்டிவைஸ்டு, அதாவது கிராண்டோட நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து MSMEஸ் வந்து அதில் வந்து ஈஸியாக வாங்கலாம். அது வாங்கினா வந்து அவங்க வந்து பெரிய கம்பெனிஸ் கூட சேம் ப்ரைஸிங்கில் வந்து காம்பீட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நிறைய வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்கீம்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து ஸ்கீம்ஸ்னு சொல்ல போனால் நான் வந்து ஒரு ப்ராடாக வந்து சில ஸ்கீம்ஸ் மட்டும் வந்து இந்த டைமில் சொல்லிக்கிறேன். பட் மற்றபடி டீட்டெயிலாக அந்த ஸ்கீம்ஸ் பண்ணால் நம்ம அதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு ப்ரோக்ராம் பண்ண வேண்டியிருக்கோம். பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் PMEGP, இது ஒன் ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் மினிஸ்ட்ரியோடது. நிறைய ரூரல் பேஸ்ட் உமன் ஆண்டர்பிரினர், ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினருக்கு நிறைய பேருக்கு இது ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதில் வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் சப்சிடி கிடைக்கும். அதுபோக வந்து கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ், இதில் வந்து கொலெக்டரே இல்லாமல் வந்து அவங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு இது இருக்குது. ப்ளஸ் வந்து MSME கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது அண்டர் DC MSME. அது ஒரு இப்போ ரொம்ப நாளாக நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம். ஒரு இண்டஸ்ட்ரி கிளஸ்டரை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது கவர்மெண்ட்டுடைய சப்சிடி வாங்கி அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதுபோக வந்து வேரியஸ் ஆண்டர்ப்ரினர்ஷியல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்கு ஒரு ஸ்கீம்ஸ் இருக்குது. ATN ஒன்று இருக்குது, அசிஸ்டன்ட் டு த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன்ஸ். இது வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து எப்படி அவங்க வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு வந்து நியூ டெக்னாலஜிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எப்படி லான்ச் பண்ணலாம், இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது. ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் சப்போர்ட் ஸ்கீம் இருக்குது, PMS ஸ்கீம்னு சொல்லிட்டு. இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஸ்கீம் இருக்குது. இது வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு MSMEs வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் போயிட்டு அங்கே எப்படி ப்ராடக்ட் வாங்குறாங்க, அங்கே குவாலிட்டி எப்படி இருக்குது, பையர்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணுறது, இதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம். இதோடைய காஸ்ட்லாம் மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி MSMEலேயே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபாரின் போகிறது, ஏர் டிக்கெட்ஸு, அங்கே போகிறது ஸ்டேயிங் ஃபெசிலிட்டிஸ், அந்த ஸ்டால் சார்ஜஸ் மேக்ஸிமம் வந்து இதில் வந்து சப்சிடி காம்பனண்ட்டாக எங்களுக்கு MSMEஸ்க்கு கிடைக்குது. அதுபோக வந்து நேஷ்னல் SC/ST அப்படின்னு ஒன்று இருக்குது, NSICPயில் இருக்குது. இது வந்து SC/ST ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, அவங்க எப்படி இந்த ஒரு இன்க்ளூசிவாக வந்து இதில் இந்த மார்க்கெட்டில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாங்கிறதுக்காக
அதுபோக வந்து ஒரு ஆஸ்பயர்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இன்னோவேஷன் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். இது வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா அதை எப்படி வந்து டெவலப் பண்ணி அதை எப்படி வந்து கமர்ஷியலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம். இது வந்து இதுக்கும் ஒரு சப்போர்ட் ப்ரோக்ராம் இருக்குது. இப்போது எம்எஸ்எம்இல இருக்கக்கூடிய அந்த ஸ்கீம்ஸை பற்றி ரொம்ப அழகாக விரிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க சார். நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு நல்ல போய் சேரும்னு பண்ணுவோம். அண்ட் இதை காட்டிலும் நமக்கு இப்போது கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ், எம்எஸ்எம்இல கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ் வந்து இது ஒரு அதை பற்றி கொஞ்சம் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸாக வந்து இந்த ஈகோ சிஸ்டத்தில் வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த உத்தியோக் ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்றைக்கி வந்து உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷனே வந்து ஒரு மேஜர் பாலிசி இனிஷியேட்டிவ் தான். ஸோ அந்த உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆதார் நம்பரை பேஸ் பண்ணி பண்ணுறது ஒரு மேஜர் பாலிசி இனிஷியேட்டிவ் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, அதுபோக வந்து பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி நான் சொன்ன மாதிரி லைக் எம்எஸ்எம்இயை ஹெல்ப் பண்ணுறதுக்காக 25% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் வந்து வாங்குறது கவர்மெண்ட் டைரக்டிவ். இன்ஃபேக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சில இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இது அந்த 25% ப்ரொக்யூர் பண்ணனா அவங்களுக்கு சில இப்போ இதில் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் ஸ்கீம்ஸ் பெனால்ட்டிஸ் கூட இருக்குது. ஸோ அதுனா கவர்மெண்ட் வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ணுங்கிறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ்காக தான் இந்த மாதிரி இந்த பெனால்ட்டி ஸ்கீம்ஸ் கூட கொண்டு வந்து இன்றைக்கி வந்து அது பாலிசி இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்டப் இந்தியாங்கிறது வந்து ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்டு கவர்மெண்ட்டில் வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியாவில் வந்து நல்ல ஒரு இது பண்ணுறதுக்காக வந்து ஒரு அந்த ஸ்டார்ட் அப் இந்தியாங்கிற ஸ்கீம் பாலிசி முடிச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸ்டாண்டப் இந்தியாங்கிறதும் ஒரு மேஜர் ஸ்கீம் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுவும் முத்ரா லோனை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது வந்து லைக் இந்த மாதிரி இந்த ஸ்மால் ஷாப்ஸ் அன்ஆர்கனைஸ்டு வெண்டர்ஸ்க்கு வந்து ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டுக்காக அவங்க வந்து லைக் முத்ரா லோனுங்கிறத வந்து அப் டு 10 lakhs வரைக்கும் 50,000, 5 lakh, 10 lakh அது மாதிரி 3 கேட்டகரியில் கொடுத்தாங்க. இதனால் என்னாச்சுன்னா அவங்க வந்து நிறைய பேர் முன்னாடிலாம் அப்படின்னா வெளியில் வந்து லெண்டர்ஸ்க்கு வந்து 25%, 30% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்கிட்டு இருப்பாங்க. இதனால் வந்து அவங்களுக்குலாம் நிறைய ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. அது மாதிரி வந்து சம்பத் போர்ட்டலுங்கிறது எப்படின்னா கவர்மெண்ட்டில் என்னென்ன ப்ராடக்ட் வாங்குறாங்கிறது எம்எஸ்எம்இஸ் தெரியாது. இந்த சம்பத் போர்ட்டலுங்கிறது ஒரு பாலிசி இனிஷியேட்டிவ். இது வந்து ஒரு போர்ட்டல்லே வந்து கவர்மெண்ட் வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பெனின்னு சொன்னால் அவங்களுடைய எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய லாஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் என்ன, இது எல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து பப்ளிக் டொமைன்லேயே இருக்குது. இதனால் வந்து எம்எஸ்எம்இ வந்து சப்போஸ் ஒரு டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணால் இதை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஈஸியாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சமாதான் போர்ட்டல்னு ஒரு பாலிசி ஸ்கீம் இருக்குது. இது வந்து எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரியோடது. இது எப்படின்னா இப்போ நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு பேமெண்ட் வராமல் கஷ்டப்படுவாங்க. அவங்க வந்து என்னாச்சுன்னா அவங்க வந்து கேஸும் போட முடியாது, பிகாஸ் அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் இது இருக்காது. ஸோ இதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சமாதான ஒரு போர்ட்டலே ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு பேமெண்ட் டைம்லி வரலன்னா 45 daysக்குள்ளே வரலன்னா நீங்கள் வந்து அந்த போர்ட்டலில் வந்து உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த பில்லோட இது எவ்வளோ நாள் டிலே இருக்கிறதுலாம் போடலாம். அதை வந்து நேச்சுரல் மினிஸ்ட்ரி வந்து அந்த கன்சர்ன்ட் கம்பெனியோட சிஎம்டி ஆர் டைரக்டர்ஸ் ஆர் ஈவன் அந்த மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரி வரைக்கும் வந்து எஸ்டேட் பண்ணி ஸோ சீக்கிரமாக பேமெண்ட் கிடைக்கிறதுக்கு வந்து இது பண்ணுறாங்க. அதுபோக வந்து லைக் அந்த ஜெம் போர்ட்டல் பற்றி ஏற்கனவே சொன்னாங்க. கவர்மெண்ட் என்னென்ன வாங்குறாங்களோ எல்லாமே வந்து ஆன்லைன் டிஜிட்டல் மூலமாக தான் ஜெம் போர்ட்டல் மூலம் வாங்குறாங்க. அதுபோக வந்து லைக் நிறைய பேர் இப்போ நான் சொன்ன மாதிரி பேமெண்ட் டிலே ஆகுது, அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து இமீடியட்டாக வேணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து ட்ரக்ஸ்ன்னு ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பாலிசி இனிஷியேட்டிவ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுபோக வந்து லைக் முன்னாடி எப்படின்னா பேமெண்ட் லோனுக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுவாங்க, 3 months 4 months அப்ளை பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா 59 minutes loan.comனு ஒரு போர்ட்டலே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் சில டீட்டெயில்ஸ் ஒரு பேராமீட்டர்ஸ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு இன்பிரின்சிபல் சாங்ஷன் உங்களுக்கு வந்துடுது. நீங்கள் வந்து உங்களுக்கு எலிஜிபிள், நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து இந்த பேங்கை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த பேங்க் இந்த டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிட்டு உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகும். இது 59 minutesல வந்து ஒரு லோன் வந்து கொடுக்குறது மாதிரி ஒரு அப்கோர்ஸ் அது வந்து எந்தளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்கிறது செக் பண்ணணும். பட் கொடுக்குறதுலாம் இதில் வந்து மேஜர் பாலிசி இனிஷியேட்டிவ். அதுபோக வந்து செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்டு. இப்போ நிறைய இப்போ பேங்க்ஸ் தான் டிபெண்ட் பண்ணுறாங்க அந்த லோன்ஸ்க்கு. பேங்க்கில் வந்து லோன் கிடைக்கல ஆர் போயிங்களுக்கு அவங்களுடைய இந்த ஓடி லிமிட்டு சிசி லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்க பிராண்ட் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டோட்டல் கார்பஸ் வந்து 50,000 crores. இந்த 50,000 crores வந்து ஒரு இந்த ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் மூலமாக ஒரு 80-20ங்கிற ரேஷியோவில் வந்து அதாவது இந்த ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்டுடைய சீட் ஃபண்டை வாங்கி அவங்களுடைய ஃபண்டையும் மொபிலைஸ் பண்ணி
இந்த மாதிரி ப்ரைவேட் equity ஃபண்ட்ஸில் இந்த போர்ட்ஃபோலியோ எம்எஸ்எம்இ இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனிஸ் க்ரோ பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க. அதுபோக வந்து லைக் எஸ்எம்இ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், எல்லாருமே வந்து கார்பரேட் சொன்னால் ஒரே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் நம்ம பார்ப்போம், ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எம்எஸ்எம்இ ஹெல்ப் பண்ணுறதுக்காக எஸ்எம்இ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு செப்பரேட்டாக நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லையும் செப்பரேட்டாக ஒரு செல்லை கிரியேட் பண்ணி அதுலேயே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ பாலிசி இனிஷியேட்டிவ் வந்து எந்த கண்ட்ரிலேயே வந்து இந்த பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ் வந்து டைனமிக்காக வந்து மாற்றிக்கிட்டே இருந்தால் தான் வந்து நம்ம வந்து இந்த எம்எஸ்எம்இஸையும் சரி கார்பரேட்ஸை வந்து நம்ம வந்து ஒரு க்ரோ பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ அதனால் இந்த பாலிசி இனிஷியேட்டிவ் இருந்து நான் வந்து இப்போ டச் பண்ணது வந்து ரொம்ப கம்மி தான், முக்கியமானது மட்டும் தான் டச் பண்ணியிருக்கேன். இது போக வந்து ஸ்டேட் லெவல்லையும் வந்து நிறைய பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. அது வந்து அது வந்து லைக் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து மாறிட்டே இருக்கும். சில இந்த ஸ்டேட்டில் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஓவராலாக வந்து லைக் நம்ம வந்து ஈகோசிஸ்டம் பேசும்போது ஃபஸ்ட்டு வந்து சொன்ன மாதிரி கம்பெனி வந்து A to Z ரெஜிஸ்ட்ரேஷனில் இருந்து அவங்க லாஸ்ட் மைல் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங், ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு வந்து ஹேண்ட் ஹோல்டிங், கவர்மெண்ட் சைட்லேயும் சரி ஆர் நிறைய கார்பரேட்ஸும் சரி ஒரு எம்எஸ்எம்இ வந்து அவங்க வந்து ஒரு அவங்களுடைய சிஸ்டர் கம்பெனி மாதிரி அவங்களுடைய ஓன் ஒரு யூனிட் மாதிரி அதை வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க. இதுக்கு தான் வந்து இந்த எம்எஸ்எம்இடைய ஒரு மினிஸ்ட்ரி அந்த மினிஸ்ட்ரியோட ஒரு வேரியஸ் விங்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக சொல்கிறது தான் இதுதான் எம்எஸ்எம்இங்கிறது வந்து இட்ஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யங்ஸ்டர்ஸ். அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஓன் இனிஷியேட்டிவ் போக இப்போ இது மாதிரி கவர்மெண்ட்டில் கொடுக்குற இன்சென்டிவ்ஸோ கிராண்ட்ஸையோ இந்த ஸ்கீம்ஸையோ ஆர் ப்ரொவிஷன்ஸையோ இதையும் அடாப்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நல்ல வந்து ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கும். இந்த கவர்மெண்ட் கொடுக்குற கிராண்ட் ஆர் சப்சிடிஸ் வந்து அவங்க வந்து ஒரு போனஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து அவங்க வந்து இப்போ இருக்கிற லெவலில் இருந்து 1000 டைம்ஸ் கூட பண்ணலாம். இதில் ஒரே ஒரு மெசேஜ்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய கார்பரேட் சரி கூகுள் ஆர் மைக்ரோசாஃப்ட் ஆர் எனி மேஜர் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லாமே வந்து ஆஸ் மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைஸஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க தான். பட் நல்ல ஒரு அவங்களுடைய அந்த ஈகோசிஸ்டத்தை பாலிசி இனிஷியேட்டிவ்ஸை மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாதனால இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஒரு மல்டிநேஷ்னல் டிரான்ஸ்லேஷன் கார்பரேஷனாக மாறிட்டு வந்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 130 யூனிகார்ன்ஸ், அதாவது இப்போ ஸ்டார்ட் பண்ணி நல்ல பிஸ்னஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணி அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. இதுதான் வந்து ஒரு லேர்னிங் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு எல்லாருமே வந்து அவங்களுடைய ஜாப்காக இதுக்கு அப்ஜெக்டிவாக வைக்காமல் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட்ஸ், மார்க்கெட் சப்போர்ட், இதெல்லாம் டிஜிட்டல் அட்வான்டேஜஸ், இந்த நியூ ஏரியாஸ் லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AR/VR, டீப் லேர்னிங், இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் வருது. இதெல்லாம் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு செலக்டிவ் ஏரியாவில் வந்து நல்லா எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. சார் இவ்வளோ தூரம் பொறுமையாக எங்கள் கேள்விக்கு எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க, அதுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சார். ஷோ பண்ணுது அண்ட் ஹோப்ஃபுல்லி நீங்கள் கொடுத்துருக்கிற இன்சைட்ஸ் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்து அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு அது எம்எஸ்எம்இ மூலிமா ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு ஹோப்ஃபுல்லி இட் வில் ஹெல்ப் தம் சார். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றிங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு டைரக்டிவாக ஒரு வே ஃபார்வர்டாக இருந்ததுன்னா இது வெரி ஹாப்பியஸ்ட் பர்சன். கண்டிப்பாக இருக்கும் நான் நம்புகிறோம் சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் உதயகுமார் அவங்க வந்து இந்த எபிசோடில் எம்எஸ்எம்இ பற்றி ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அது ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த எம்எஸ்எம்இ சார்ந்த உங்களுக்கு என்ன டவுட்ஸ் அண்ட் ஏதாவது இப்போ இந்த கன்சல்டேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா சாரோட இமெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த எம்எஸ்எம்இ பொறுத்த வரைக்கும் இதில் வேறு எதுவும் டாபிக்ஸ் பேசணும், எம்எஸ்எம்இ ஓரியன்டாக எதுவும் டாபிக்ஸ் பேசணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக இதை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஷியூராக நாங்கள் சார் கிட்ட இனிஷியேட் பண்ணி அடுத்தடுத்த வர எபிசோட்ஸில் நாங்கள் இதை போடுறதுக்கு பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.